ஆமா. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. पश्चिमों खत्म नागिनी देवम्मा कनी टिकनम नागिनी देवी मीनाक्षी अम्मा देवी मीनाक्षी अम्मा अम्मा देवी तिमिकिट तालम दंगम ताटी तो कोटी सुरगन ताटी तो कोटी सुरगन ताटी मत्ते जीव गौरी गजानन तांडवनी संगरी गजानन नाटक मंगल नाटक पूजित नाटक मंगल नाटक पूजित सोमचंद्र गौरी गजानन शिव गौरी गजानन तांडवनी सकरी गजानन तांडवनी मधुरम पलगिय अलगिय तुल्ली करुणை கடைகள் கற்பகவள்ளி 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 இதயம் கவர்ந்தா இவளொரு கள்ளி இதயம் கவர்ந்தா இவளொரு கள்ளி இதயம் கவர்ந்தா இவளொரு கள்ளி இன்ப பொய்கையே மலர்ந்த செவல்லி இன்ப பொய்கையே மலர்ந்த செவல்லி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைகள் கற்பகவல்லி 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 எதையும் மறப்பே மகிழை மறவேன் இவன் முகம் பார்த்ததும் இனி நான் பிறவேன் மறப்பேன் மகிழை மறவேன் இவள் முகம் பார்த்ததும் இனி நான் பிறவேன் எதையும் மறப்பேன் மகிழை மறவேன் இவன் முகம் பார்த்ததும் இனி நான் பிறவேன் சதையும் எழும்பும் சமைத்தவனவாலே சதையும் எழும்பும் சமைத்தவனவாலே சதையும் எழும்பும் சமைத்தவனவாலே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவளே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவளே மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைகள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி மரகத இடையில் மலர் பாவாடை மலைமகள் மேனி
மகரந்த ஓடை மரகத இடையே மலர்பாவாடி மலைமகள் மேனி மகரந்த ஓடை பரம்பர எழுந்தா மங்கையர் கரசி மயிலையில் வாழும் மங்கையர் கரசி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்க கற்பகவள்ளி 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 பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எனக்கு தான் பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எனக்கு தான் நானே பழம் ஒன்று எனக்கு தான் இளமையில்லாது யாக்கு நிலையாது இளமை நில்லாது யாக்கு நிலையாது இளமை நில்லாது யாக்கு நிலையாது வளமையோ செல்வமோ பலம் ஒன்று தாராது வளமையோ செல்வமோ பலம் ஒன்று தாராது இளமை இதுவாக தனிமை பொருளாக இளமை இதுவாக தனிமை பொருளாக நிம்மதியே எந்தனுக்குத்தான் நிம்மதியே எந்தனுக்குத்தான் முருகா நிம்மதியே எந்தனுக்குத்தான் முருகா பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் நானே பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் உலநாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி உலநாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மகையே தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மகையே தேடி மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் முருகா மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் முருகா பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் நானே பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் நன்றி 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 கருவாகும் முகிற்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி பேர் காட்டு வீட்டிருப்பான் வீரனவன் திருசூழி பேர் காட்டு வீட்டிருப்பான் வீரனவன் திருசூழி கூட்டினையும் மாட்டிடுவார் குலதெய்வம் மாக்காளி குலதெய்வம் மாக்காளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி
கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சரணம் என்றால் சமயபுரம். தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சரணம் என்றால் சமயபுரம். கண் கொடுத்து கண்ணபுரம், கை கொடுப்பால் அன்னையவள், கை கொடுப்பால் அன்னையவள். சிரிப்பினிலே முத்துதிரும், தேவி என்றால் வாழ்வுதிரும். சிரிப்பினிலே முத்துதிரும், தேவி என்றால் வாழ்வுதிரும். நெருங்காத மீனி எல்லாம் நெருப்பாக கொதித்து விடும், நெருப்பாக கொதித்து விடும். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி நின்றார் வினைகளைவார், வேப்பிலையாய் குளிர்ந்திடுவார். வேண்டி நின்றார் வினைகளைவார், வேப்பிலையாய் குளிர்ந்திடுவார். தாயவளின் தாள் பணிந்தார், நோயெல்லாம் போக்கிடுவார், நோயெல்லாம் போக்கிடுவார். கடலுக்கு நீர் கொடுப்பார், காலமலை கருமாறி. கடலுக்கு நீர் கொடுப்பார், காலமலை கருமாறி. கதி கொடுப்பாரல் மாறி, கதி கொடுப்பாரல் மாறி. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி. கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாகி மகமாகி மகமாகி. நன்றி 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 நன்றி. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா. பின்னின்று இன்னி பேசாம வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா. கையோடு கொண்டு தோடோடு சேர்த்து கண்ணோட வந்த கலகேவா. காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய மலரே மலரே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்ததும் உருகி நின்றதும் உறவு தந்தது முதலிரவு. இருவர் காலமும் ஒருவராகவும் இரவில் வந்தது என் நினைவு. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா. கையோடு கொண்டு தோளோடு தீர்ந்து கண்ணோடு வந்த கலகேவா. சிவந்த இதழோ இதழோ பவளும் பவளும் செம்பவளும் தேனில் ஊறிய மொழியோ மொழியோ மலரும் மலரும் பூமலரும். எண்ணி வந்ததும் கண்ணி நின்றதும் என்னை வென்றது உன்முகமே. என்ப பூமியில் அன்பு மேடையில் இருவர் காதலர் காவியமே. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா. கையோடு கொண்டு தோளோடு தீர்ந்து கண்மூட வந்த கலகேவா. பூஜைக்கு வந்த மலர்
நன்றி 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 குமரி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கோவலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கோடி இறக்க முன்னெல்லாம் கோடி விளக்க வந்துட்டேன் கோவலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கோடி இறக்க முன்னெல்லாம் கோடி விளக்க வந்துட்டேன் கூடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோடி விளக்க வந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால் இருக்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால் இருக்காது பாதையை விட்டு விலகி கொஞ்சம் அன்போடு உட்காருங்க 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 பாதையை விட்டு விலகி கொஞ்சம் அன்போடு உட்காருங்க 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 இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நடக்கும் நடாமக்க மூணு வந்தீங்களா இங்க எனக்கு நடாமக்க ஓடாடித்தா வந்தீங்களா வாங்க வாங்க அப்பா வாங்க வாங்க அம்மா வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால் இருக்காருங்க அதை விட்டு விலகி கொஞ்சம் அன்போடு உட்காருங்க 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 பொறுமை இல்ல அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்க நடிப்பாடுகளே போடு அருமையிலே பெரியவர்களே ஐயா மார்களே ஆரவா
ஹலோ, கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று சோமு நயினார் சாரதாம்பாள் அவர்கள் மகன் சுரேஷ்குமார் தீபா குடும்பத்தினர்கள் பிரார்த்தனை நடத்தும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இதற்கு ஹார்மோனிய சக்கரவர்த்தி இன்னிசை தென்றல் புதுகை எஸ் பிரபுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மிருதங்க வித்வான் ஆவிடார் கோவில் பி மோகன்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மூவிசை முரசு ஆர்.எம். துரைராஜ் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அரசர் குலம் எம் ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. காமெடி நடிகர் பப்புனாக நடிக்கும் ஜே ராஜா பப்புன் காமிக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழாக்குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளோம். நம்ம பகுதிக்கு வந்தோம்னா பொன்னாடை இல்லாட்டி மாலை போடுவாங்க. அது நம்மளுக்கு கௌரவப்படுத்துறது, மரியாதை செலுத்துறது. சிவகாசி பக்கம் நாடகத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, அது தீபாவளி டயத்தில் போயிட்டேன்னு வச்சுக்க, அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கிளம்பிட்டேன். அண்ணன் பப்புன் ராஜா அவர்களை பாராட்டி இந்த சரவடி மாலையை அணிவிக்கிறேன்னு அனுபவிச்சேன். சரி, பின்னாடி ஒருத்தன் வந்தேன் முழு போத, அதை நான் கொளுத்தி விடுகிறேன் அப்படின்னா கொளுத்தினானா இல்லையா? கொளுத்திட்டேன். அப்புறம் என்ன, நம்ம ஊர்ல ஒரு தெரிக்காம சாமியை எங்கே பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன். பத்தியா அந்த அளவுக்கு தெய்வ பத்தி. சாமியை எங்கே பார்க்கறோன்னு விழுந்து கும்பிட்டுருவேன். தீபாவளி அன்னைக்கு வெடியை பத்த வச்சிருக்கேன். பத்த வச்சதுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன் லட்சுமி வெடி. வெடியை பத்த வச்சுட்டேன். பத்த வச்சதுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன் அது லட்சுமி சாமி வெடியா. விழுந்து கும்பிட்டுட்டேன். என்னாச்சு? லட்சுமி வெடிச்சு அவன் முகர உள்ள செதறி இப்ப வருஷம் அவனுக்கு லட்சுமி வெடி போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆர்வ குழாறுல எது பண்ணாலும் அப்படித்தான் போகும். அதனால வந்து இவர்களை வரவேற்போம். பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நேர்த்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்ட ஐயனாரே. நெத்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்ட ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு புலவரப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ணதரப்பா. பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கான தீர்த்து விட்ட ஐயனாரே. வண்ணமயில் சின்னமயில் வந்தனவே தங்கமயில் பாலூட்ட தாயான அச்சடிச்ச சித்திரமே முகவர தீரமே ஆண் பிள்ளை கையாட்டும் 10 திங்கள் போனா. அப்பனோட சொப்பனமா ஐயனாரும் உள்ளாலதா பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டங்களோடு ஒரு புட்ட வந்து சேரும். காலம் தட்டத்தா ஒரு மேடம் பட்டத்தா அட்டம் போடத்தா துள்ளி பாட்டு பாடத்தா சந்தோஷத்தை என்ன சொன்னா. நெத்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, சக்தியத்தான் பார்த்து விட்ட ஐயனாரே. என்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊரவில்லை வீராதி வீரன் பிள்ளவர போரா. மல்லு சண்டை வில்லு சண்டை கொத்து சின்ன கத்தி சண்டை எல்லாமே எங்கிட்ட கத்துக்கிற போரா. பங்கரப்ப தங்க குட்டி பயிரப்ப சின்ன குட்டி ஊராறு பேராறு ஆராட்டு வேல் பேசிடு ராசா என சொல்லிடத்தான் தோல். வெள்ளி ரதம் போல் பைய துள்ளி குளிப்பா நிலவா கைய சந்தோஷத்தை என்ன சொன்னா. நெத்திக்கடன் தீர்த்து புட்ட ஐயனாரே, படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்ட ஐயனாரே. ஸ்ரீ கண்ணாருடைய நன்றி. கைதட்டிய அந்த 2 3 4 5 பேருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அந்த வணக்கத்தை உனக்கு கணக்கு வழக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ணே ஆரம்பிச்சாங்க, அங்கிட்ட 2 பேர் தட்டினாங்க, 4 5 பேர் இங்கே அங்க சேரல. இல்லை அங்கே அதான் நீ பார்க்கல. அவங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசாமல் இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணிக்கிருக்க?
கராட்டம் நாடகம் தான் மகிழ்ச்சி அமைதியாக உட்காந்து ரசிச்சு பார்க்குறாங்க. அது பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு தம்பி பிரபு. கை தட்டுறதுல 2 வகை இருக்கு. எப்படி? இன்னொன்று நம்மளை பாராட்டி தட்டுறது, இன்னொன்று மூடிக்கிட்டு உள்ள ஓடா போயிட்டு சீக்கிரம் இந்த பிள்ளைய தள்ளி விடுறா அப்படின்னு தட்டுறது. இப்ப அண்ணன் எதுக்கு தட்டினாரு? சீக்கிரம் போயிட்டு அதுக்குதான் போயிட்டு மூடிக்கிட்டு போயிட்டு சீக்கிரம் பிள்ளைய ஆயா 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 தாய் கிளவி தடுப்பாரிடுச்சு ஆயா. பார்த்து ஆயா. ஸ்ரீ கண்ணாருடைய ஐயனார் துணை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா சிறுமலைக்கோட்டை பிராந்தன்வயல் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் பூரணம் புஷ்பகல சமேத கண்ணாருடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழா உற்சவத்தை முன்னிட்டு சிறுமலைக்கோட்டை பிராந்தன்வயல் கிராமத்தார்களால் புறவி எடுப்பும் 2 நாடகங்களும் அதிவிமர்சையாக நடைபெறும். 2வது நாடகமாக 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை கோவில் அமைந்துள்ள சிங்காரமின்னொளி வண்ணக்கலையரங்கில் திரு மு. சோமு நயினார் சாரதாம்பாள் அவர்களின் மகன் சுரேஷ்குமார் தீபா குடும்பத்தார்களின் பிரார்த்தனை நாடகமாக இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றிடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என வெற்றி முரசு கொட்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் திண்டுக்கலைச் சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் விவரங்கமடிகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் உங்களுடைய பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த அபிராமி அவர்கள் இவரங்கமடிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அருமை மாமா நாரதர் மாமா கருங்குளம் மாமா சேமாதய மாமா அவர் மகளை எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி தரேன் இருக்காரு எனக்கு. ஆமாம். பி ஜெயமாதவன் அவர்கள் இவரங்கமடிகளை நாரதன் கிரகப்பிரியராக நடிக்க காத்துள்ளார். இன்னிசை தென்றல் அன்பு தம்பி இசைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு காலமாக பாஸ் பண்ணிட்டியா இல்லையா? சரி அப்போ அடித்தளம் நல்லா போட்டிருக்கேன். 7 அட்டம்ப்ட்டு. எஸ் பிரபராஜ் டி மியூசிக் அவர்கள் இவரங்கம்படிகளை அருமை பின்பாடு. பாராட்டிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வாசிக்கிற விதங்கள் வேணும் பிரபு. நல்லா அருமையாக அப்படியே நீ வாசிக்க எல்லாம் ரசித்து மகுடிக்கும் மங்கை நான் பாங்கு மாதிரியே அப்படியே தலையாட்டி கேசிட்டுருந்தாங்க. நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. அதெல்லாம் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் அப்படி இருக்கணும்.
இன்னைக்கெல்லாம் அப்போ வாத்தியார் ஆயிட்டாப்ல 5 லேடிஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல பாட்டு சங்கீதம் அது இல்லைங்க பாட்டு சங்கீதம் சொல்லி கொடுத்துருக்காப்புல இல்லை இல்லை உண்மை ஏய் பொய் சொல்லக்கூடாது ரூம் எடுத்து வச்சு சொல்லி கொடுத்துருக்காப்புல ஏய் என்னடா உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன் அது அண்ணே இன்னைக்கெல்லாம் இந்த 10வது ஒருத்தன் பேலியா போயிட்டான் நம்ம வீட்டு பக்கத்தில் அவங்க அப்பா பிடிச்சி அடிக்கிறாரு அவனை உங்களோட அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா டே உங்களோட படிச்சிச்சு அந்த பிள்ளை என்னடா மார்க் எடுத்திருக்கு அந்த பிரேமா பிள்ளைய பாடுறாடே அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டாயோ அந்த பிள்ளைய பார்த்து நான் பேலியா போயிட்டேன் நீ மூடிட்டு போயா அப்படின்ட்டேன் என்ன பிரேமா பிள்ளைய பாருன்னு ஒரு அரசியல்வாதி போய் கேட்டிருக்காரு ஏன் சார் என் மையன் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்காரு பிற்காலத்தில் அவன் என்ன வருவேணும் கவலைப்படாதையா அவன் உன்னைய மாதிரியே பெரிய அரசியல்வாதியாத்தான் வருவேன் ஆமாம் எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு போய் பெஞ்சில் படுத்துக்கிறேன் கண்டிப்பாக ஓ மையன் உன்னைய மாதிரி அரசியல்வாதியாத்தான் வருவேன் அப்புறம் ஒரு முட்டை கடைக்காரர் கேட்டிருக்காரு என் மையன் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானே என்ன மார்க் வாங்குறான்னு நீ வித்துக்கிட்டு இருக்க ஓ மையன் வாங்கிட்டு இருக்கேன் முட்டை கடைக்காரர் தானே வேறு நீ வித்துக்கிட்டு இருக்க ஓ மையன் வாங்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு சைடில் நாய் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கு அது நிப்பாட்டிருச்சு நிப்பாட்டின உடனே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் அது நிப்பாட்டிருச்சு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் வாத்தியாரை நாய் ஆக்கி விட்டாங்க ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறி இருக்காரு ஏறின சீட்டில் உட்காந்து போய் எந்திரிச்சிருக்கேன் பரவாயில்லப்பா இருக்கட்டும் பாப்பினார் 2வது ஸ்டாப் வந்திருக்கு மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன் அட இரா உட்கார மரியாதை மனசுக்குள்ள இருந்தால் போதும் 3வது ஸ்டாப் வந்திருக்கு மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன் அட இருடா உட்கார்ற ஏன்டா யோ நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பே 3 ஸ்டாப்புக்கு அங்கிட்டியா நீ உட்காரான்னு சொல்லி உட்காந்து 3 ஊர் தள்ளி என்னைய கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் திருப்பி இறங்கி நடந்தா வர்றது ஆட்டோவுக்கு காசு முடியான்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டானே நல்ல பாடம் நல்ல வாசிப்பு அருமையாக இருந்துச்சு இப்போ சீசன் நேரம் இந்த வேலை பார்த்துடுறேன் சீசன் இல்லாட்டி என்ன வேலை பார்ப்பேன் வெள்ளை போடு நல்லா வியாபாரம்டா நான் சீசனில் நேரம் சும்மா தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு ஏதாவது வியாபாரம் பாரியா அப்படின்னு என்ன வியாபாரம் பார்க்குறது வித்தியாசமாக ஒரு வியாபாரம் பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு போடுவாங்கல்ல ஓடு வியாபாரம் பார்த்தேன் வியாபாரம் ஓடவே இல்லை வந்து கேட்டாங்க என்ன விற்கிறேன்னு ஓடுனே ஓடு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போகிறாங்கல்ல எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க எல்லாம் ஓடுங்க அப்படின்னு ஓடுக்கா அக்கா ஓடு போயிட்டு வந்துருவாங்க பேசாம ஓடிட்டாங்க இந்த மாதிரி தான் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க என்ன விற்கிறேன்னு கேட்டாங்க ஓடுன்னு எப்படிதான் போவாங்க எல்லாரும் எல்லாம் ஓடிட்டாங்க வியாபாரம் ஓடலை ஓட்டெல்லாம் நொறுக்கி விட்டு ஓட்டெல்லாம் காலி பண்ணிட்டு கடையை இழுத்து முடிவிட்டு உட்காந்துருந்தேன் அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்து ஏப்பா தம்பி ஓடு இருக்கா அப்படின்னுச்சு அட போமா ஓடுகாலி அப்படின்னு யாரை பாத்திரா ஓடுகாலிங்கிற இன்ன வரைக்கும் 4 பேரோட ஓடி இருக்கு என் புருஷன் கூட இல்லை ஒரு வார்த்தை சொல்லுவதில்லை ஓடுகாலின்னு யாரை பாத்திரா ஓடுகாலின்னு சொல்றேன் அந்த அம்மா சண்டைக்கு வந்துருச்சியா ஆமா எப்போ ஓடு இருந்துச்சுன்னா இருக்கும்பா ஓடு காலி ஆயிடுச்சுன்னா ஓடு காலி அதைத்தான் ஓடு காலின்னு அதான் அந்த அம்மா சொன்னேன்னு இதை வீடு காலி தெரியுமா தெரியாதா 3 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல புதுக்கோட்டையில் மாதம் வந்தார் வீட்டு ஓனர் தம்பி வாடகை கொடுப்பினார் 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு கொடுக்க முடியல 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிற முதல்ல வீட்டை காலி பண்ணுறா அப்படின்னாரு காலி பண்ணிட்டேன் எப்படி சிவாசி பக்கம் நாடகத்துக்கு போனேன் 10,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு 10 வச்சு கொளுத்தி விட்டேன் தம்முன்னு ஒரு சத்தம் வீடு காலி ஆயிருச்சு அவன் 3 மாசமா கெஞ்சினேன் வீட்டை காலி பண்ணணும் அவன் என்ன பண்ண அவன் காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கவே ஓனரே காலி பண்ணியிருப்பேன் உள்ள வச்சே காலி பண்ணியிருப்பேன் ஓனரே காலி பண்ணியிருப்பேன் இந்த சூழ்நிலை எப்படித்தான் இருக்கு அப்பா அடுத்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று சொல்லித்தரேன் கேரளாவில் நம்மளால ஒருத்தன் இன்னைக்கு தான் ஐடியா கொடுத்துருக்கேன் கேரளாவில் வீட்டில் கஞ்சா செடி வச்சு கஞ்சா சட்னி வச்சிருக்கா ஐயா கஞ்சா சட்னி அது மாட்டுக்கு தீவனம்டா அது நம்ம ஊர்லடா அது நம்ம ஊர்ல புடி வெட்டுவேன் சொன்னது சும்மா இருக்கு அது மாட்டுக்கு தீவனம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கேன் இங்கே புடி வெட்டுவேன் கேரளால புடி வெட்டுவேன் அது நான் சட்னி வைக்கிறதுக்கு வச்சிருக்கேங்க ஏண்டா டேய் எங்கே கொண்டு போய் விடுறாங்க அந்த டேஸ்ட் இன்னும் பண்ணி பார்த்ததில்ல சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நீங்க அதை வேலையை பாருங்களே நம்ம சங்கம் பின்னாடி சும்மா தான் கிடக்கு நம்ம சங்கம் பின்னாடி பாத்ரூம் தான் இருக்கு அதுல கஞ்சா செடி வளர்த்தேன்னு வச்சு அடுத்தபடியாக மிருதங்கத்தான் கொடியடி குமரன் அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு சகோதரர் ஆவடையாளர்களைச் சேர்ந்த பி மோகன்தாஸ் BA அவர்கள் இவரங்கம்படியில் மிருதங்கம் வெட்டோலர்
நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வாசி ஒரே அப்படித்தானே. நன்றி. அருமையான வசிப்பாதனை பாராட்டிய அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனநன்றி. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பெங்களூரை சேர்ந்த ஆர்.எம். துரைராஜ் மாமா அவர்கள் இவருக்கு முடியலே ஆல்ரவுண்ட்.
நன்றி நன்றி அருமையான வாசகம் பாராட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தாய் தந்தை மாவுளங்குடைய தளம் தாள தேசத்தென்றுப்போர் அறந்தாங்கி சேர்ந்து அன்புமா காசிநாதன் அவர்கள் விவரங்கமடியில் சீன் மற்றும் தாளம். அருமையான பக்கமேளங்கள் பாராட்டி அன்புள்ளங்களை நன்றி. அடுத்தபடியாக இங்கே யூடியூப் சேனல் மாயக்குளம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கும் தேவோட்டை சக்கரவர்த்தி ஸ்டுடியோ அன்பு சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகண்ட வணக்கம். இங்கே நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டும் அளவிற்கு ஒளிபெருக்க உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொட்டிரும் எங்களது கவிதா ஆடியோ ஸ்கூகுடி. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இந்த சங்கங்களில் அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதோ யாருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு மட்டும் எப்படித்தான் தெரியும்னு தெரியல. நாங்கள் வண்டியில் வந்து இறங்கினேன் ஏடா சைஸ் போட்டு விடும். எல்லார் புகழை சொல்கிற போது மட்டும் நல்லா இருந்துச்சுல்லண்ணே உன் புகழை சொல்கிறேனே கவலைப்படாது. நல்ல டைப் அருமையான டைப்பு. இப்போ தான் செல்லில் பாட்டு லேப்டாப்பில் பாட்டு பென் டிரைவரில் பாட்டு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதில் பாட்டுக்கிறீங்க எப்பம் ரேடியாவே வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி பாண்டிச்சேரி வானொலி இலங்கை வானொலின்னு நம்ம திருச்சியில் வேணால் திருச்சியில் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். கொடைக்கானல் எஃப்எம்னா கொடைக்கானல் எஃப்எம்மில் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். இந்த மாதிரி சேனல் மாற்றி மாற்றி கேட்டுக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாடி சொல்லியிருக்கு எல்லார் வீட்டிலையும் எப்பம் ரேடியா இருக்குது. நம்ம வீட்டில் ரேடியா இல்லை. இந்த 400 ரூபா காசு ஒரு ரேடியா வாங்கிட்டு வந்து சாயங்காலம் ரேடியா பாடலுக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிருச்சு. கடையில் போய் ரேடியோ வாங்கிட்டேன். 3 வாங்கிட்டு போகிறேன் என்ன ஒன்றுன்னு கேட்டிருக்கேன். சாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வைடா ரேடியா படுன்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில் சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன் ரேடியா பாடவே இல்லை. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு என்ன எல்லார் வீட்டிலையும் ரேடியா படுது நம்ம வீட்டில் ரேடியா படலைன்னு உள்ளே போய் பார்த்தாக்க புருஷங்கர ரேடியா குருண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. அட பாய்ப்பேல 400 ரூபா காசு போச்சுடா ரேடியா கடைக்காரன் உன்னை ஏமாற்றிட்டான்டா இப்படி பாடா ரேடியா வாங்கிட்டு வந்தாடா டே கொண்டே குடுறா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடா உன்னை ஏமாற்றிட்டான்டா அப்படின்னு கடையில் போய் கேட்டிருக்கேன். ஏடா ரேடியா கொடுத்த ரேடியா பாடவே இல்லையடான்னு. அப்போ தான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன் நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா திருச்சியில் வச்சாச்சா ரேடியா பாடும் போல இருக்குன்னு ரேடியா தூக்கிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. கொண்டு போய் பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன் சுத்தமாக பாடலை. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து இங்கே வாடா தருத்துறியா யாரா நீன்னு விடிய காலையில் வந்துட்டு என் கடையில் ஒரு டீயும் 2 வடையும் வாங்கி சாப்பிட்டு இன்ன வரைக்கும் வடையும் வியாபாரம் உடலை டீயும் வடை வியாபாரம் உடலை இவ்வளோ ஒரு அட்டை தருத்திரியமாக இருப்போம் அவ்வளோ இருக்குது. யாரா நீ எந்த ஊர்றான்னு கேட்டிருக்கேன். ரேடியா வாங்கினங்க பாடலை திருச்சியில் வைக்க சொன்னாங்க இங்கேயும் பாடலை அப்படின்ட்டுருக்கேன். அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நீ கொடைக்கானலில் வச்சு பார்த்தியா அப்படின்ட்டுருக்கேன். ஆகா மலை உச்சியில் வச்சாத்தான் நல்லா டவர் கிடச்சி பாடும் போல இருக்குன்னு தூக்குடா ரேடியாவேன்னு திருச்சியிலேருந்து கொடைக்கானல் கொண்டு வைக்கேன். கொடைக்கானலில் கொண்டு போய் வச்சு குளூரில் தாவாங்கொட்டை 2 ஆடினதான் மிச்சம். சுத்தமாக ரேடியா பாடவே இல்லை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம் சொல்லிட்டாங்க இங்கே சாப்பிடும்போதே தம்பி அட கொடுக்குமா நாகரிகமாக பண்பாடாக கொஞ்சம் சரளமாக விட்டுடாம எப்போதும் போல் ராசாவா வேலையை காமிச்சிடாம சைஸாக எதம்பதமாக பேசிட்டு வாப்பா அப்படின்ட்டாங்க. அதான் கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து ரேடியா கடைக்காரன் முகரையில் வச்சுருக்கேன். என்னடா ரேடியா கொடுத்தா ஐயோ கப்பையில் திருச்சியில் வச்சு பாடலை கொடைக்கானல் வச்சு பாடலை அப்படின்னு அவன் பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குமே இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லை
பிரிக்கலையா, பிரிக்காமல் சும்மா வச்சு பாடுன்னு இருக்கேன். அப்புறம் ரேடியோ கடைக்காரன் கடுப்பா, இங்கே வாடா அட்டை தருத்துறியும், இங்கே வா இந்த பாக்ஸை பிரித்து வயர் எடுத்து கரண்டில் சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்கன்னு சொன்னது என் பொண்டாட்டி தாங்க. என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நிற்க வச்சு மேலே 2 இருக்கும்ல ரேடியோவில் டியூனிங் பண்ணுறது வால்யூம் வைக்கிறதுயா, அது 2ஐயும் பிடிச்சி திரும்பினா கீழே டேஷன் திறந்துரு. நீ சுப்ரவாதம் பண்ணாலும் சரி, பொண்டாட்டியை விட்டு சுப்ரவாதம் பண்ண விட்டாலும் சரி, ஒரு பொருள் வாங்குற பேசியில் வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை எங்கள் அண்ணன் அருமையாக பயன்படுத்துகிறாரு. நன்றி அண்ணா. இதுக்கு மட்டும் வர சவுண்டு என்ன பண்ண போறியோ, இதுக்கு அடுத்த மாதம் வீட்டுக்கு வேறு வர்றேன்ருக்கு. உன்னை நம்பி வீட்டை பக்கத்து விட முடியலை. அலையாசை வீட்டுக்கு போகிற போக்கில் நம்ம வீட்டில் வந்து ஒரு போடு போட்டு ஏன்னா ராசா அந்த பிள்ளையோட அன்றைக்கி வண்டியில் ஓட முடிச்சுட்டு போயிடுறேன்னு. ஆமாம், இதை விட பெரிய குன்றக்குடி கோயிலுக்கு போயிட்டேன் சாமி மூட. என் பொண்டாட்டியோட தான் போனேன் சாமி மூட. எந்த பொண்டாட்டியோட? என் பொண்டாட்டியோட தான். அதான் எந்த பொண்டாட்டியோடன்னு கேட்குறாப்ல. நான் கட்டின பொண்டாட்டியோட தான் சாமி மூட போனேன். ஒரு அம்மா என்னைய பார்த்துட்டு, தம்பி நல்லா இருக்கியா, உன் பொண்டாட்டி இந்த அது வரலையா அப்படி. எது என் பொண்டாட்டி? அன்றைக்கி நாடகத்துக்கு வந்தது கோயிலா டான்ஸு, அதை என் பொண்டாட்டி நினச்சிருக்கும் போல இருக்குது. அந்த அம்மா வரலையா உன் பொண்டாட்டி? என் பேசாமல் இருந்தது. இதான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிகிட்ட பல தாட்டி சொல்லியிருக்கேன், சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்தில் உட்காராதுன்னு. ஏன் வந்தவன் எம்டி சிலிண்டர்னு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. விலை கூட போகுது. அப்புறம் சிலிண்டருக்கு என்ன பண்ண? அப்புறம் நீ வீட்டில் ஒன்று புல் பண்ணி வச்சிருப்பில்ல, அதை தள்ளி விட்றா அப்படின்ட்டுருக்கேன். அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி உங்கள் வீட்டு பிள்ளை சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கூட்டணும் MM சத்யபிரியா அவர்கள் விவரங்கம்படியில் டான்ஸ் அண்ட் காமி. சுண்ட கஞ்சி சோறுடா, குடும்பு கருவாடுடா, வாழ மீனு காண்டுடா, வர்ற செய்ல பாரடா. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, குடும்பு கடுபாடுடா, வாழ மீனு காலுடா, வர்ற செய்த பாரடா. சலோமியா சலோமியா. விழாவிற்கு வருகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை நாடக கலைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், போயிட்டு சாம்பார் அருமையான முறையில் நல்ல சாப்பாடு. நாடக நடிகர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் அருமையான முறையில் நல்ல சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். நல்லா பரிமாறினாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஆமாம், இந்த ஆண்டுக்கு டிஃபன்னாவே நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம், ஆனால் இன்னைக்கு நிறையா சாப்பிட்டோம். மறக்க முடியாத சாப்பாடு. ஆமாம், அன்னையெல்லாம் கொண்டு அண்ணே சாப்பிடுங்க, என்ன வேணும் எது வேணும்னு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஆண்டுக்கு டிஃபனில் நல்ல சாப்பாடு நம்ம ஊரில் சாப்பிட்டது. நாளைக்கு போய் சொல்லுவோம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு. அருமையாக இருந்துச்சு. நன்றி, சமைச்சவங்களுக்கு நன்றி, நன்றி என்னது வணக்கம். நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அடுத்தபடியாக எங்களெல்லாம் உசுரோட கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார்ல, யார் கூப்பிட்றோமோ அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும்ல. டிரைவருக்கு நன்றியை தெரிந்து கொண்டு பக்த கோடியிலும் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தளாக வருகிறன வரைக்கின்றோம். இப்படிக்கு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சிறுமலைக்கோட்டை பிராந்தன் வயல் அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த சோமு நயினார் சாரதாம்பாள் அவர்களின் மகன் சுரேஷ்குமார் தீபா அவர்கள் குடும்பம் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு ஐயனார் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய எங்களது கவிதா ஆடியோஸ் கூகுடி உரிமையாளர் சௌந்தரனன் அன்புள்ளங்கள் சார்பாக நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு விடுங்க போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுறோம். நம்ம தனியாக நின்று பேசினா வேலைக்காகாது, நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினா தான் வேலைக்காகும். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிழுது, இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிழுது. ஒரு முக்கிய அறிவிப்பு, பெண்கள் கூட்டம் நிறையா இருக்குது. ஆமாம், அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நகைகள் போட்டிருந்தா பத்திரமா பார்த்துக்குங்க. பெண்கள் நீங்களே நகைகள் கவனமாக பார்த்துக்குங்க. அந்த கொலுசு கிலுசுலாம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், லூஸாக இருக்கும், கலண்டு விழுந்துடும். அப்புறம் நீங்கள் நாடகத்துக்கு போன இடத்துல யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம கவனமாக இருந்தால் நம்ம பொருள் பத்திரமா இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். பச்சை கலரில் பூ போட்ட சட்டை போட்டு ஆல்ரவுண்டு கூட வாசிக்கலாம்.
அவரை பாட்டை திருட்டு போய் மாதிரியா இருக்கு. இல்லடா திருட்டு போய் பட்டையும் கொட்டையும் போட்டு ஆள் சைஸா ஏன்னா பக்தர் மாதிரி இருக்கிறாரு. இருப்பாருடா பக்தர் தாண்டா போல சித்தர் வேலையில. பெண்கள்லாம் செப்பல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஆமா ஆமா ஆமா, பழைய செருப்புனாலும் கிலோ இன்னைக்கு 24 ரூபா போயிட்டு இருக்கு. அவர் பத்தியா ரேட்டெல்லாம் தெரியுது வர்றா. அப்படி சொல்லி கொடுத்தா நீ தானே சிக்கி சிக்கின்னு சட்டை போட்டிருப்பா. ஆமா இதுனாச்சும் தேவையில்ல பாஞ்சாச்சுங்க. ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் நாடகம். சரி, மலைப்பாறை பக்கம். சரி, ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பக்கம் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு வாரமா பார்த்தேன். நானே கூப்பிட்டு கேட்டேன், ஏமா ஒரு வாரமா இந்த வயசான அம்மாவை கூட்டிட்டு நாடாம் பார்க்கால ஏரியா ஒரு ஊர் விடாம வந்துகிட்டே இருந்துச்சு. இது யாரும் உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்லைண்ணே மாமியா அப்படின்னுச்சு. மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனையோ இருக்கும்போது மாமியா கூட்டிட்டு நாடாம் பார்க்கால ஏரியா என்னம்மா காரணம்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணே, என் மாமியா அதையும் சொல்லிச்சு, பள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. அதுவும் பப்புன்ற ஆசா நாடகம்னா நான் செத்துருவேன் அப்படின்னுச்சு. ஒரு வாரமாக கூட்டி வந்து ஒரு நாடகத்துக்கு காமிச்சு செத்த வாடு இல்லை, ஒரு 10 நாடகத்துக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் போல இருக்குன்னு. உன் காலண்டரை கொடு அப்படின்னுச்சு. உன் மண்டையே பொழந்து அதை விட இன்னொருத்தையும் படுத்தினேன் பாரு பாடு. ஒரு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வேற கொடுத்துவிட்டு அண்ணே இந்த விசிட்டிங் கார்டை நல்லா படித்து சொல்லு, டெய்லி எனக்கு வேலை வர்ற மாதிரி சொல்லு அப்படின்னு. அது வாங்கி பார்க்குறேன். அது என்ன விசிட்டிங் கார்டு, செத்தவங்களை வச்சுருப்பாங்கல்ல ப்ரீசர் பாக்ஸு, அது இவன் வாடகைக்கு விடுவேன் போல இருக்கு. டெய்லி இவனுக்கு வேலை வர்ற மாதிரி சொல்ல நான் எப்படி வேற சொல்றது? 100 ரூபா காசு வாங்கிட்டீல, காசு வாங்கினீல. அவனை பார்த்தேன். அப்புறம் சொல்றேன் அப்படி சொல்லாட்டி பாடியே நீதான் அப்படின்னா. ஐயோ தெரியாம வாங்கிட்டோம் போல இருக்கடா அப்படின்னு. அப்புறம் வாங்கியாச்சு, என்ன பண்றது? அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, உங்க ஊருக்கார பையன் தான், உங்களை நம்பி தான் அவன் இந்த ப்ரீசர் பாக்ஸை வாங்கியிருக்கேன். உங்களை நம்பி மளிகை கடை வச்சா டெய்லி எப்படி போய் சாமான் வாங்குவீங்களோ, டீ கடை வச்சா எப்படி டெய்லி போய் டீ வாங்குவீங்களோ, அது மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து இவனுக்கு வேலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு வந்து அந்த ஊர் தலைவர் சட்டையை பிடிச்சாரு. மண்டையை பொழந்துருவேன். என் மண்டை பொழக்கிறது இருக்குது தலைவரே, உங்கள் மண்டை வீங்கியிருக்கே என்ன காரணம்னு கேட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, என் பொண்டாட்டி என்னை அடிக்க மாட்டேன்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணதே அத்தன் தண்டியில் வீங்கியிருக்கு. அப்போ விழுந்திருந்து அப்படி இருந்திருக்கும். அதை விட பிறகு போய் நாடகம் தான் போனேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. பெட்டிக்கார பாடுறப்ப அழுகாது அந்த அம்மா. டான்ஸ் பாடிச்சு, நாரதர் பாடிச்சு, வள்ளி பாடினாரு, ராஜா பாட் பாடினாரு, எல்லாரும் பாடுறப்ப அழுகாது. நான் வந்து பாடுவேன்ல, ஒரே அழுகும். ஒரு மயிலாடுதுறை பக்கம் அரவப்பாடி. நான் பாடுறப்பெல்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த அம்மா. என்ன அழுதுகிட்டே இருக்கேன்னு. நானும் நாடகம் முடிஞ்சு நாடு செழிக்கிற நல்ல மலை பையனை பாட்டு பாடியிருக்கேன். அப்போ அழுதுகிட்டு இருக்கு, ஒரே அழுக. என்னடா அழுதுகிட்டே இருக்கேன்? இந்த அம்மா நாடகம் முடிச்சோன்னு போய் கூப்பிட்டு கேட்டேன், அம்மா இங்கே வா, என்ன நான் பாட்டு பாடுறப்பெல்லாம் நீ அழுதுகிட்டு இருந்தேன், என்ன காரணம்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை தம்பி, நீ பாடுறப்ப எங்கள் வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருந்துச்சு. அது செத்து இப்போத்தான் 4 நாள் ஆச்சு. நீ பாடுறப்பெல்லாம் எங்கள் வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருக்கும். அதனால தான் எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சுன்னு. சரி பிடிப்பா, என்னை தனியாக விட்டு பேசிகிட்டே இருப்பேன். இல்லை போயிட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டு மற்ற வேலையை பார்ப்பான். கிளம்பிட்டேன். நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. வந்தவாசி மலை மதுரை திண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை. வந்தவாசி மன மதுரை அட திண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை. அத பாரு கடையில லட்டு விக்கிற பொண்ணு பேரு சிட்டு விக்கிற லட்டு வேணுமா? லட்டு விக்கிற சிட்டு வேணுமா? சிட்டு விக்கிற லட்டு வேண்டாமே, லட்டு விக்கிற சிட்டு வேணுமே. அத பாரு கடையில ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி குத்துற ஊசி வேணுமா? ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசிக்கு தர ஊசி வேண்டாமே, ருச்சிக்கு தர ரோசி வேணுமே. இன்னைக்கு அதுக்கு தாண்டா நல்ல மார்க்கெட்டு. ரோசிக்கு டாக்டர் நர்ஸ் அம்மாவுக்கு தான். ஆமாம், நன்றி வணக்கம். சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதே
பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்கள் பொழிந்த கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, கண்கள் பொழிந்த கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை, அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். நெஞ்சில் உண்டாகும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உண்டாகும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, உன் புன்னகை குமார அதிசயமா அழகே இளமை ரதமே, அந்த மாயினில் லீலை மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். நன்றி நன்றி நன்றி. ஹலோ பட்டிக்கார அண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேன் அண்ணே வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என்னமான்றீங்கள? வேலையா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நீங்க? மாமா வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கு. நீ எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. எங்களெல்லாம் கட்டியல்ல? ஆமா. இங்க ஒருத்தர் பாரு. யாரு? எங்க இசைக்குழுவின் தலைவர். இது யார் தலைவர்? திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்பி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. மாமா வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் தலைவரா? தலையை ஆட்டுறதே தெரியல தலைவர். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வந்த வழியை பார்க்குறேன் நான். நான் பட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், ஒன்ன வெட்டு தட்டி விலக்கி வரும் ஜோரான தங்கரதம், நான் தங்க கட்டி சிங்க குட்டி ஏ பேர சொல்லும் பட்டி தொட்டி, பட்டு வச்ச தங்க குடம் அடவூருக்கு நீ மகுடம், தொட்டு தொட்டு இழுக்க வரும் ஜோரான தங்கரதம். வெட்டிகளா நம்ம கூட வரும், நீங்க பொறைகட நல்ல பெருமை பெறும், வெற்றியெல்லாம் இங்க கூட வரும். சத்தியத்தை தின காத்து வரும், தாய் தரும் பணம் 100 வரும், மனசுகள் எல்லாமே கோவிலையா, அதுல நீ எல்லாம் சாமி ஐயா, மனசுகள் எல்லாமே கோவிலையா, அதுல நீ எல்லாம் சாமி ஐயா, அண்ணன் ஐயா, அன்பு கண்டே ரங்கையல்ல ஊரெல்லாம் வந்துட்டு நம் பேரத்தா, ரங்க கட்டி சிங்க கொட்டி தலதா 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 ஏ பேர சொல்லும்
சஜதா 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 பொட்டு வச்ச தங்க குடம் அட ஊருக்கு நீ மகுடம் பெத்தவங்க செஞ்ச பொண்ணுகண்டா பிள்ளைகளை வந்து சீருமையா அட வெத்தவுக செஞ்ச பொண்ணு ஏண்டா இந்த பிள்ளைகளை வந்து சேருமையா குத்தமரை நல்ல ஒசந்தவர் என்ன பெத்தவர் ரொம்ப பெரியவர் அவரை போல யாரும் இல்ல அளந்து பாரு இந்த உலகத்தில் உங்களை போல யாரும் இல்ல அளந்து பாரு இந்த உலகத்தில் அண்ணனடா அண்ணனையா அன்பு கண்ட ரங்கைகளே ஊரெல்லாம் கட்டுனா பேரத்தா அதனா ரங்க கட்டி சிங்க குட்டி சஜதா 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 ஏ பேர சொல்லும் பட்டி தட்டி சஜதா 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 பட்டு வச்ச ரெண்டு குடம் ஊருக்கு நீ மகுடம் அழதட்டு தட்டி இருக்க வரும் தோதான தங்கரும் என்ன மாமா நுப்பாட்டா நீங்க போடுற மாதிரி இல்லையே உங்களுக்கு இது பிடிக்குதா எல்லாரும் அசந்தா தான் அடிப்பாங்க. அப்படி இந்த 4 பேர் அப்படி இல்லை. எங்களை அசைறது இல்லை உங்களுக்கு பிடிக்குதா நல்லா பிடிச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா எங்களுக்கு பிடிக்கிறத விட மக்களுக்கு பிடிக்கணும். பிடிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் நாளைக்கு நேரம் இங்க உள்ள பிடிக்குதான் வந்தா நான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதாங்களே அப்புறம் என்ன ஐயா, உங்களுக்கு பிடிச்சாலும் எங்களுக்கு போதும் வந்தா 2 பாட்டை பாடினா 4 ஆட்டம் போட்டோம், காலையில கை நிறைய சம்பளத்தை வாங்கினா வீட்டில் போய் தூங்கணும்னு இருக்க வேற கூடாது. என்ன பண்ணுவோமா நாளைக்கு நேரம் இங்க உள்ள பங்காளி ஊரா நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். என்னன்னு நேத்து நம்ம ஊருக்கு வந்த சத்யபிரியாவுக்கு இப்படித்தானே இருந்துச்சு. என்ன ஆட்டம் பாட்டு பேச்சு நேத்து கூட நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு நினைக்க வைக்கிறோம் நம்ம. அதனால என்ன செய்வோம், அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ துர்ராஜா அண்ணே டெய்லி நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு சத்யபிரியா சத்யபிரியான்னு. அவன் நின்றுட்டே இருக்கான். வாங்க. நாட்டிய தாரகை நடன சிங்காரி சத்யபிரியா அவர்களுக்கு சுரேஷ்குமார் தீபா இவர்களின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பத்தாத்தில்லாம் நம்மள பத்மினி மாதிரி இருக்கிற அப்படித்தான் இருப்பேன். நம்பி ஏமாந்துடாதீங்க, பத்மினியா இருக்குமோன்னு. எனக்கு பொன்னாடை பொருத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சத்தம் நீங்க வாசிச்சாதான் எனக்கு ஆட்டமே வரும். அது போல ஆரோக்கியம் அடுத்த அடுத்த பசமுள்ள பாண்டிகரு பசமுள்ள பாண்டிகரி பாட்டு கட்டும் பவளரு ஆடு விளையாடு ஒரு மேடை போடட்டுமா, அட கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா, பசமுள்ள பாண்டிகரி பாட்டு கட்டும் பவளரு நெத்தியில ஒட்டப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு நெத்தியில வச்சப்பட்டி வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டி நெத்தியில ஒட்டப்பட்டு அடி வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டி முத்தமினா காஞ்சிப்பட்டு வாங்கி தரேன் கூறப்பட்டி கண்ணால 100 வெள்ளை போட்டுக்கிற பொம்பளை உள்ளூர உருதைக தேன் போல, கண்ணால 100 வெள்ளை போட்டுக்கிற பொம்பளை நூறு பாகிதக தேன் போல வித்தாரந்தா வித்தாரந்தா பசமுள்ள பாண்டிகரு பாட்டுக்கிட்டோ பாவலரு கட்டழகு பட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே
கேட்டேன். யாரு நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. இழுக்க மாமா, நீ யாரா? இல்லை இழுத்து பொறுமையா ஆடுவோம். காசி மாமா எந்திரிச்சுக்கங்க. அவரை ஓடி ஏன் இழுக்கிறீங்க மாமா? எல்லாம் சேர்ந்து இழுத்து நிதானம் ஆடுவோமா? தயாராக்கீங்களா? நான் எங்க தயார்? நான் ரெடி. தயாராகிட்டு இருக்கேன் அடுத்த வேலைக்கு. எதுக்கு தயாராக? உங்களுக்கு எப்படி தெரியுது ஆடுறதுக்குன்னே? நீங்க தங்கச்சி சந்தை போறீங்க. ஏறி நன்னாங்கி ஏறி தாண்டா மாமா இளந்த பால தாண்டா ஏறி நல்லா ஒழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா ஒன்னி வரும் வரச மாமா என்னதே சீதல முழுங்கி பிந்திலேயே கூடினமே மாமா பிரியமானம் குடலகே ஜன்னலாத்தான் திறந்து வச்சி மாமா ஜமக்கலத்தை விரித்து வச்சி ஜன்னலாத்தான் திறந்து வச்சி மாமா ஜமக்கலத்தை விரித்து வச்சி நல்ல பாம்பரும். ஐயோ ஆத்தாடி, போலீஸ்கார் வந்துட்டாரு. சார் நாங்கள் ரோட்டில் எதுவும் நாடகம் நடத்தல சார். சார் ரோட்டில் நடத்துற வீட்டில் நடத்துற அதெல்லாம் கிடையாது சார், இது மேடை சார். நீங்கள் இங்கே சார். வந்து தடுக்கணும் சார் யோ மேடையை நான் அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். பர்மிஷன் வாங்கினேன்ல? ஆமா. எத்தனை மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கின? சார் விடிய காலம் 5:30 மணி வரைக்கும். விடிய காலம் 5:30 மணி. நீ எந்த ஸ்டேஷன்ல வாங்கின? எந்த ஸ்டேஷன்ல வாங்கின? நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. யோ ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கின. சரி, என்னைய வந்து பாத்தியா நீனு? உங்களை எதுக்கு பார்க்கணும்? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்குல்ல? நீங்க எந்த ஸ்டேஷன்ல சார் இருந்தீங்க? நான் ஸ்டேஷன்லயா? பேங்க்ல முக்கியமான வேலையா? பேங்க்லயா? பேங்க் ஆபீசரா? பேங்க் ஆபீசர் இல்லையா? பேங்க் ஆபீசரா நீங்க? இல்ல இப்ப ஏடிஎம் இருக்குல்ல? ஏடிஎம்ல நீங்க என்ன பண்றீங்க? ஏடிஎம் மிஷினுக்கு வாட்ச்மேன் வேலை. வாட்ச்மேனா? யார பாத்தியா வாட்ச்மேன்? என்ன வாட்ச்மேன் போய் இவ்வளவு வாய்க்கில பேசி? ஆயா போயான்னு பேசினா மரியாதை கெட்டு போயிரு. வாட்ச்மேனுக்கு என்ன மரியாதை? என்ன வாட்ச்மேன்? யாரா வாட்ச்மேன்? நீங்க யார் சொல்ல வாட்ச்மேன் சொன்னது? உங்க வாயை வந்து டென்ஷன் ஆயிருவேன். யார் வாட்ச்மேன்? நடுரோட்டில் ஆடி இருக்கா பாரு. பின்னாடி எத்தனை வண்டி நிக்குதுன்னு பாத்தியா? டிராபிக் ஆகி பாக்குறதுக்கா வந்திருக்காங்க. என்ன பாக்குறதுக்கு வந்தா வண்டியை ஓரம் மாதிரி நீங்க போய் பாட்டி. குறுக்க வந்து ஆடத்தை கெடுத்து பிடிக்கல சார். என்ன சார்? யார் யாரு 34 43 அந்த வண்டி எடுத்து ஓரமா போடியா? நடுரோட்டில் ஆடிக்கிட்டு ஏமா சார் கோச்சுக்காதீங்க சார், இது என் பொழப்பு சார். என்னமா பொழப்பு? நம்ம தெருவில் ஆடி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். குறுக்க வந்து இந்த கடை ஆரம் பாக்குறாங்க, ஆடிட்டே ஆரம் பாக்குறாங்க. இல்லை சார், அவர் பொழப்பு ஆடினாலும் கோட்டி போயிரு சார். அப்படிலாம் ஆடல சார். நீ ஆடலையா? நான் ஆடணும் சார். ஆடினா தான் பொழப்பு சரி. அதுக்காண்டி இப்ப நடுரோட்டில் ஆடிக்கிட்டு சார் ஓரமா தான் சார் ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஓரம் பண்ணி ஆடிக்கிட்டு கிடக்குற என்ன வரும் சார்? கோபப்படாதீங்க சார், கொஞ்ச நேரம் பர்மிஷன் கொடுங்க சார். நாள எங்களுக்கு எவ்வளவு டிராபிக் ஆகி போச்சு தெரியுமா? டிராபிக்கை சமாளிக்கிறீங்க. நாங்க படுற வாடி எங்களுக்கு தான் தெரியும். என்ன சார் பண்ற? கூட்டம்னா அப்படிதான் சார் இருக்கும். கூட்டம் அப்படித்தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல சார். நான் ஒத்துழைப்பு தரேன் சார். என் தொழில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார். யாரியா அன்னைக்கு ஒருத்தர் என்னை மாட்டிட்டு போயிட்டாயா? டிராபிக்ல நின்றுகிட்டு இருந்தேன். அவன் வண்டி தான் நினைச்சுக்கிட்டு தள்ளுறா, தள்ளிட்டு போடான்னு அது எவன் வண்டினே தெரியல. அவன் தள்ளிட்டு போயிட்டான். அவன் வந்து என்ன சொல்லிட்டான் கடைசியில்? அவர் தான் சார் ஐயா தான் தள்ளிட்டு போச்சுன்னாரு. அவன் தள்ளிட்டு போயிட்டான். நான் மேல நான் டிராபிக் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். தள்ளிட்டு போடான்னு இல்லை, அவன் பாட்டு தள்ளிட்டு போயிட்டான். என்னைய கோத்துட்டு போயிட்டான்.
உங்க பேசுக்கு மரியாதை கொடுத்து தள்ளிட்டு போயிருக்காரு. ஏம்மா? என்ன தப்பு இருக்கு? நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்களா பொம்பளை? ஏன் சார் எங்க ஆடினாதான் சார் பொழப்பு எவ்வளவு கஷ்டப்படுற மாட்டீங்களா? ஏமா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நீங்க என்ன உனக்கு? கஷ்டப்படுறீங்க சார்? ஏமா எந்த வேலை வேணாலும் பார்த்து புள்ளலாம். ஆனா போலீஸ் வேலை பார்க்கறது மட்டும் எவ்வளவு சிரமம் தெரியுமாமா? எப்படி சொல்றீங்க நீங்க? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு நீ நிம்மதியா நாடகம் ஆடுறிய. ஆமா. நாடகம் பாக்குறாங்கல்ல. ஆமா சார். யாரு யாருங்கிற? யாரு காரணம்? எங்க காவல்துறை ஒத்துழைப்பு தான். அது பாதுகாப்பு. ஆமா. ஆமா சார். ஏமா நாங்க ஒத்துழைப்பு கொடுக்காட்டி நீங்க ஆட முடியுமா? அது முடியாது சார். நீங்க அது மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல? சார் கண்டிப்பா கொடுப்பேன் சார். இனிமேல் கண்டிப்பா கொடுக்கணும் சார். நீ என்ன சொன்னாலும் செய்வேன் சார். பர்மிஷனோட ஆடணும் சார். சார் என்ன கம்பு ரொம்ப பெருசா இருக்கு சார். அடி இவ்வளவு பெரிய கம்பு நான் பார்த்ததே இல்லையே. அடிச்சு கம்பு சுருங்கி போச்சுமா. கம்பு பேசாம சுருங்கி பார்த்திருக்கேன். கம்பு வீங்கி வந்து பார்த்திருக்கேன். சார் எந்திரா உட்கார் ராமர். எதுடா சார் மரியாதை இல்லாம கம்பு அடிச்சு வீங்கி இன்னைக்கு தானே பார்த்திருக்கேன். ஏமா நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம். நீ கம்பு சுருங்கி போச்சு வீங்கி போச்சு. அப்ப என்ன சொல்ற போறீங்க நீங்க? எப்படி முதல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உனக்கு? என்ன கஷ்டப்படுறீங்க? டிராபிக் டியூட்டி பாத்திருக்கியா நீனு? ஏன் சார்? எடுத்துக்காட்டுக்கு நம்ம சங்கத்துக்கு வந்து திரும்புறோம்ல. ஆமா. அதுவும் 4 ரோட்ல காலையில அவர் டியூட்டிக்கு வரும்போது பாத்திருக்கியா இல்லையா? எப்படி சார்? டிராபிக் டியூட்டிக்கு எப்படி? அவர் கருப்பசாமி சார் வருவார்ல. எப்படி வருவாரு? காலையில 9 மணிக்கு டியூட்டிக்கு வருவாரு. 9 மணிக்கு டியூட்டி எப்படி பாப்பாரு? நல்லா வேலை மாத்துறாரு. பார்த்தா 9 மணிக்கு நல்லா பரபரப்போட வேலை வைப்பாரு. சுறுசுறுப்பா. போ 9 மணிக்கு மேல பரபரப்பா சுறுசுறுப்பா பாப்பாரு. சரி சார். மத்தியானம் 11 12 மணி ஆயிரும். அப்ப எப்படி? அப்ப உடம்பெல்லாம் வேலை செய்யாது. ஏன்? கை மட்டும் தான் வேலை செய்யும். எப்படி? என்ன வேகம் குறையிறாப்புல இருக்கு. 12 மணிக்கு இப்படி ஆயிரும். 3 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தொப்பி எல்லாம் கொண்டு போயிரும். அப்ப எப்படி கூப்பிடுவாரு? ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பொட்ட வெயில்ல நிப்பாரு. வரலாம் நம்ம வெயில் அடிச்சா நல்ல போய் நிக்கிறோம். கண்டிப்பாங்க. முடியுமா? அது முக்கியமான டிராபிக் வராது. இடம் இடுப்புல கையை வச்சுருவாரு. அப்ப உடம்பு வேலை செய்யாது, கையும் வேலை செய்யாது. வேலை செய்யாம ரொம்ப நீளம்லாம் தூக்க மாட்டாரு. வேற 3 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. என்ன இப்படி கூப்பிடுறீங்க? அடுத்து சாயங்காலம் 6:30 மணிக்கெல்லாம் டியூட்டி முடிச்சு போறப்ப எப்படி தெரியுமா போவாரு? எப்படி? இங்க வந்துரும் தப்பி வரையில கம்பீரமா அந்த மனுஷனே. அப்பெல்லாம் கையெல்லாம் அப்ப வேலை செய்யாது. அப்புறம் வேற என்ன வேலை செய்யும்? 6:30 மணிக்கு மண்டை மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி? மரியாதையாடா நொறுக்கி போட்டு போயிருவேன். வாடா இங்க. அவன் பண்ணி என்ன எவ்வளவு இம்சை எவ்வளவு கஷ்டம் தெரியும். ரொம்ப சிரமமான வேலை தான். கண்டிப்பா தாங்க. திடீர்னு ஒருத்தர் ராத்திரி 10 மணிக்கு தூக்குல தொங்கிடுவேன். எல்லாம் மருந்து குடிச்சு செத்து போயிருவாங்க. ஐயா. ஆமா அடிபட்டு செத்து போயிருவாங்க. என்ன அப்புறம் நாங்க தான் போய் நிக்கணும். பாதுகாப்புக்கு தான் சார். ஆமா வீட்டுல நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளையோட எங்களால இருக்க முடியும். தீபாவளி பொங்கல் கூட கொண்டாட முடியாது. ஏமா நீ இந்த வேலை நீ இந்த வேலை தான் பாக்குறியா? உனக்கு வேற வேலை தெரியாதா? சார் இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. ஏமா இன்னைக்கு பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. அதெல்லாம் தெரியாது சார். தெரிஞ்ச தொழில் வந்து ஆடுறதா சார். எனக்கு தெரியாதா? தெரியாது சார். நான் கத்துக்கிட்டது இல்ல. ஏமா ஒரு ஆர்டிஓ நானு என்கிட்ட நீ சொல்லிருக்க கூடாது. நீ சார் இந்த உதவியெல்லாம் பண்ணுவீங்களா எனக்காக? அவர் ஆட்டக்கார பண்ண எனக்கு உதவி பண்ணுங்க சார். உனக்கு உதவி இல்லமா? உனக்கு நான் காரு பஸ் லாரி எல்லாமே நான் ஓட்ட சொல்லி தரேன். அடிச்சு விடாத. தெய்வமே காலை காட்டுங்க தெய்வமே. என்ன பண்ண போற? நானும் பல நாள் ஓட்டலாம் முயற்சி பண்றேன். அப்படியா? ஆனா ஓட்ட முடியல. உனக்கு ஓட்ட நான் சொல்லி தரேன். நீ ஓட்டி கத்துக்கிறீங்களா சார்? கார் நான் கேர்மா சார் லைசென்ஸ் வாங்குறது என்ன வச்சு தான் நீ வாங்கணும். நான் என்ன லைசென்ஸ் வாங்கலையே. நான் என்ன பேசணும்னே தெரியல. நீ ஏதாவது கெட்டப்ப எடுத்துட்டு வாடான்னு சொல்லி சட்டை இல்லாம பேண்ட் இல்லாம நான் அதை கருப்பையா அதை கருப்பையா சாட்டை ஓசி வாங்குறக்குள்ளே அவரு படுத்தா வாரு. எனக்கு வேணும் ஐயா சாமி எனக்கு ஒரு நாளைக்கு கொடுன்னு அவர்கிட்ட கெஞ்சி வாங்கிட்டு வரேன். நான் வாடகைக்கு வாங்கிட்டு வரேன் அவர்கிட்ட. இங்க பாரு உனக்கு வண்டி ஓட்ட நான் சொல்லி சொல்லிக்கொடுங்க சார். முன்னாடி ரவுண்டா இருக்கும்ல. என்னது சார் ரவுண்டா? அதுக்கு பேர் தான் ஸ்டீரிங். இது மாதிரியா? கீழே 3 இருக்கும் பாரு. கீழே அது இல்லம்மா ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் இருக்கும். அத தான் தேடிட்டு இருக்கேன் நாளா. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை மிதிச்சிட்டு இந்த ஏ மாமா சார் காசு மாமா வாயா இந்த பிள்ளைக்கு வண்டி ஓட்ட தெரியாதாமியா? நம்மளே சொல்லி கொடுப்பேன். நீ நல்லா சாமியை கும்பிடு. இவர் நல்லா ஓட்டு வரோம்ல. இவர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கியாரு. இங்கிட்டு வா. இங்கிட்டு திரும்பியா ரொம்ப பூதி பண்ணிவிடாத. இங்கிட்டு வா. இங்கிட்டு வாமா. முதல்ல என்ன பண்றோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை பிடிச்ச வாக்குல அது ஃபர்ஸ்ட் கியர். சரிங்க சார். அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போகும். வண்டி கொஞ்சம் வேகமா போனா கிளட்சை பிடிச்ச மேல ஏத்துறோம். என்ன வாய் ஆன் போகுது? என்ன சார்
முழுங்கிரு வெளியில வந்து விழுந்து. வண்டிக்கு வாய் திறக்குது. அது செகண்ட் கியர். செகண்ட் கியர்ல பல்லு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓல்ல ஆச்சரியமா சார். செகண்ட் கியர். செகண்ட் கியர். வண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம்னா போனா என்னவா? இழுத்த வாக்குல அது கீழே போட்டோம்னா ஆமா தேர்ட் கியர். ஓஹோ இன்னும் நண்டா வண்டி வேகமா போகணும். இன்னும் வேகமா போகணும்னா கிளட்ச மிச்சு மேல என்ன நாக்கெல்லாம் வெளியில நாக்கு தள்ளிடுச்சு. நாலாவது கியருக்கே நாக்கு தள்ளுது. இன்னும் கியர் இருக்கா? இருக்கு. ஆத்தாடி 6 கியர். இன்னும் 5 கியர் இருக்கு. வண்டி இன்னும் வேகமா போகணும்னா அது எப்படி சார்? அது இழுத்த வாக்குல என்ன முகர தொங்கிருச்சு. உள்ள 2 கோன் பால் கிரீஸ் போடாம கிரிட்டு கிரிட்டுன்னு சவுண்ட் ஆயில் போடலையா? இல்ல திடீர்னு ஒரு வண்டி நிப்பாட்டி வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கிறது? ஒரு கிண்டு கிண்டு நான் நல்லா கிண்டுவேன். ஐயோ இந்த கியர் புடிங்கிட்டு வந்துருச்சு. என்ன கையோட வந்துருச்சு கியரு. சரிங்க வா. நீங்க ரொம்ப விரசா இருக்கீங்க. சீக்கிரம் வாமா. நான் பண்றேன் பாருங்க. வாமா ஆடி ஒரு செக்கப் வேற போகணும். பைபாஸ் ரோட்ல வசூல் இருக்கு. சார் ஆரம்பிக்கலாம் சார். சார் முதல்ல எதை பிடிக்கணும்? சாய் ஒரு ஓட்டர் வச்சுக்கடா. அதான் இந்த தேர் இந்த பர்கர் இந்த பர்கர். சரி இந்த ஓட்ட தானே? சார் லைட்டா கியர்ல கைய வை. சார் ஏயா நான் கை வைக்கும்போது ஐயோ எங்க சார் கைய சத்தம் பாருங்க. லைட்டா கைய வை. என்ன வண்டி கூசுதான். காஜி மாமா என்ன ஒண்ணுது? போடு ஃபர்ஸ்ட் கூசுதா? ஃபர்ஸ்ட் கியர் போடுமா. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் நல்லா இருக்குவே. இவன் வேற என்ன பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துல? நான் அந்த ஆட்டோ மாடிக்கிறேன் சார். வியாபாரம் பண்ணிக்கிறேன். என்னடா கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி கழட்டுங்க. ஆமா ஐயோ நீ ஆட்டோக்கார போனாமா சீக்கிரம் ஆடுமா. என்ன அவரை பார்க்குற சொல்றேன் பாருங்க. செக்கச்ச வந்த பழம் அடத்தேனத்தை இன்னைக்கு பழம். இது லெக்கச்ச வந்த பழம் கோடுதேனத்தை இன்னைக்கு பழம். அட எல்லாரும் வாங்க பழம் நம்ம இலக்கின பிறந்த பழம். அட எத்தனை பத்துக்கிட்ட இழந்த பழம் பத்தியா எடுத்து பார்த்ததுல இமாசிச பாத்தி கைக்கு அடக்கமா வாங்கிட்டீங்க பாட்டமா. அட இன்னைக்கு இழந்த பழம் இழந்த பழம். உங்களுக்கு இது வேணுமா? இது செக்கச்ச வந்த பழம் ரொம்ப தேனத்தை இன்னைக்கு பழம். பாருங்க நான் விக்கிறது இழந்த பழம். உங்க யாருக்காவது வேணுமா? வேணாம்னா சொல்லுவான். என்ன பிடிச்சிருக்கீங்கம்மா? 4 பேருமே நான் வேணும்னு சொன்னா கொடுக்காம போக மாட்டேன். வியாபாரம் பண்ண தானே கொண்டு வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து இதே ஒரு வேலையாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கணும். இப்ப சீசனா? இளந்தப்பழ சீசனா? ஏங்க எப்பயாவது தான் கிடைக்கும். மாம்பழ சீசன் தானே இப்ப? இது ரொம்ப சூடு. மாம்பழம் வாங்கி சாப்பிடாது. ஏங்க உலக்கு எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? ஆமா ஆ. 100 ரூபாய்க்கு உலக்க வித்துட்டீங்கன்னா அப்புறம் எதுல அளந்து கொடுப்பியா? ஏங்க நான் விற்கிறது உலக்கு இல்லைங்க. உலக்கில் போடுற அந்த பிள்ளை எதுலயே அளந்து விற்குது. வேலையை பாரியா முதல்ல. அடி மொத்த கல்லு என்ன அவரை சொன்னேன்? இளந்தப்பழம். நான் வியாபாரத்தை தெரியாம சரி விடு பாடியாச்சு. ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில வரவல நீ வப்பியா. அடி ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில போறவளை நீ நிப்பியா. என்ன பண்ற? நான் நோட்டீஸ் அடிச்சு அப்ப சக்க சக்க அச்சு வைக்கிறீ என்ன? அந்த வேலையை தான் பார்த்தேன். எந்த வேலை? கொரோனா டயத்தில் நான் பார்க்காத வேலையே கிடையாது. அந்த வேலையுமா? காலையில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறதுக்கு. ஏன் அடிக்க வந்தாங்க? 3 தப்பு எழுத்து பிழை. அது கிளம்பி அடிப்பாங்களா? கல்யாண பத்திரிக்கை எழுத்து பிழை வர்றது சகஜம் தான். ஆமா 3 தப்பு வந்துருச்சு. 3 என்ன பண்ணிய? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி புள்ளி வைக்காம விட்டு எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ஐயா 2வது தப்பு. அது என்ன தப்பு? சித்தப்பேன் பெரிய ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். சரி மணக்குடின்னு வருதுவார். ஆமா அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டு போடாம சின்ன சாமியை கீழே நக்கடி பெரிய சாமியை மேல நக்கடி 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 நக்கடி. ஐயா மான் ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். வெளுத்தாம என்ன பண்ணுவாங்களே? மாவை எடுத்துட்டு கடைசி தப்பு. அந்த 3வது தப்பு. அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சரி சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லி முதல் நாளே வாங்க அப்படின்னு. நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிச்சு. நீ கல்யாணத்துக்கு யாராவது தான் கூப்பிடுவேன். ஆடி எங்க பக்கலக்கு வாடி எங்க கலங்கு
இருக்க நாய் காலை தூக்காதுமா, அப்புறம்? முதல்ல குலைக்கும். ஆ, பொட்டை நாய் முன்னாடி போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். ஆ. அது எப்படி தெரியுமா? முதல்ல அது எப்படி சைஸா கெஞ்சிருது. எப்படி ஆ? போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன என்ன ஒன்று 2 3 நாளாக விரட்டிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க. போன வர மாட்டேன், அந்த கருப்பு நாயோட உருட்டிக்கிட்டு கலந்துருக்கேன். என்ன சொல்ற வெளுத்து போய் வளர்த்தியானு அங்கே ரூம்ல கெஞ்சில ரொம்ப தென்னாவட்டா கெஞ்சில இது ஆம்பளை எப்படி கெஞ்சும், பொட்டனா எப்படி தெரியுமா வளைக்கும்? அது எப்படி ஏன் அப்படி கத்துது? சுருட்டிடும் பின்னாடி. ஏன் மூடு சரியில்லை, பள்ளிக்கு மேலே போயிடும். ஏன் வேலை போயிடா, அப்போ பார்த்தாலும் பொங்கல் ஆட்டு பொழப்பு போயிடு. ரொம்ப கோவக்கார ஆளுங்க இருக்கு. போய் சாப்பிட்டு பொழந்த மாதிரி பொழந்து மூடு சரியில்லை. அப்ப மூடு சரியா இருந்தா நல்ல மூடோட இருக்கப்பட்ட நாய் எப்படி குலைக்கும்? குலைக்கிற வேலையே கிடையாது. ஏன் ஒன்லி சிக்னல் மட்டும்தான். எப்படி நாங்க தொட்டு ஆட்டிச்சுன்னு வச்சுக்க, அது மூடு சரியா இருக்குவா? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? செட் ஆயிடுச்சுனா அப்படின்னா பச்சிக்கப்பா ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஒன்ன மட்டும் நெஞ்சுக்கொள்ள சத்தியமா நெஞ்சுக்கொள்ள ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? ஏற்கனவே பிரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஒட்டு போட்டேன், சத்தம் கிடைச்ச மறுபடியும். இது என்ன அது பின்னாடி மின்னுது குண்டியதா? ஏற்கனவே கிழிஞ்சிருந்துச்சு அந்த ஒட்டு போட்டேன். போட்டாது ஒட்டு போட்ட மாதிரி தெரியுது. பாதி டவுசர் அதெல்லாம் வச்சு மினுமினுப்பா பாதி மின்னுது. நீ போ ட்ரைலர் சொன்ன என்ன நீ மேடையில் நினைச்சு பார்ப்பேன்னு உள்ள வந்து எடுத்து பார்க்குறேன், வெல்வெட் துணியில ஒட்டி வச்சிருக்காங்க பல பல்லன்னு. பல பல மின்னுது. அன்னையிலேருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னன்னு நம்மளும் புதுசாக தயாரிக்கணும்னு. தயாரிக்கணும் எப்படி? ஆமா, 2030 புது மாடல் ஒன்று வச்சிருக்கேன். எதுக்கு தயாரி? நீ பார்த்துருக்கியா? நீ பார்த்ததில்ல? இல்லை பார்த்தது இல்லையே. இங்க வரியா இங்க வரியா இங்க வரு. என்ன பனியனை கொடுத்துருக்க? என்னடா லேடிஸ் போற பனியன்? அது லேடிஸ் போடுறது இல்லடா. அட லேடிஸ் போற பனியன் அது. என்ன முண்டா பனியன் பாத்தியா? அட சிம்மிஸுக்கு அது நல்லா பாருங்க நீங்க. சிம்மிஸ்ல ஒரு கும்மிஸ்ல அட கொப்பரம் நல்லா பாருங்க. சிம்மிஸ்ல வேற என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன்ல, அது என்னோட சட்டி, வேற ஒண்ணும் இல்ல. சீ, என்ன இப்படி இருக்கு? உட்காந்து அண்ணன் குண்டி பக்கம் பறந்து கிழிஞ்சு பக்கமாவே கிழிஞ்சு போச்சு. ஒரு பக்கமா இல்ல, ஒரு பக்கமா லைட்டா, ஒரு பக்கத்தே காணமே. லைட்டா கிழிஞ்சிருக்கியா? லைட்டாவா? லைட்டாவா? லைட்டா கிழிஞ்சிருக்கியா? ஒரு பக்கத்தே காணாமியா? இதை போய் மாடி தெரியுற? இது கர்ச்சி வச்சுக்கிறது. இது இங்க வர இங்க வர மணி பிரஸ். எத்தனை எங்க வராது? இதுவா? சூச்சு போற மிஷின். என்னடா வேர்க்குது, தொடச்சுக்கடா. என்னடா பண்ண? இல்லடா ஐயா மயங்கிருச்சுடா புள்ள. முள்ளால தாண்டா எடுக்கணும். எப்படி? சரியா போச்சு. அண்ணா துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கொல்ல போய் வாய்க்க சாமுங்க. அண்ணா கைய பிடிக்கணும் சாமி. எனக்கு ஒரு டபுள் கலக்கியா போடுங்க. டபுள் கலக்கி இல்ல, டிபிள் கலக்கியும் இல்ல. வரனே இது முட்டை கலக்கி பாட்டாம் தான். என்னைய பாட்டுது? ஒரு வரி இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன? சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே 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 வராலே, சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே வராலே வராலே. இதெல்லாம் பாட்டா? இந்த பாட்டெல்லாம் கரெக்டா பாடுறாயா?
என் மையன் தான் 40,000 ரூபாய் செலவு பண்ணி சேர்த்துருக்கேன். சரி எங்க பள்ளிக்கூடத்தில் எத்தனை படிக்கிறான்? எத்தனாவது 12வது படிக்கிறாப்லையா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. என்னது 40,000 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. யோ என்ன எவ்வளவு செலவு பண்ண சரி முதல்ல இப்போ எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன். பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தேன் என்ன பண்ணுறேன்னு. என்ன பண்ற? அருமையா பாடினாயா, நல்லா படிக்கிறானா? இந்த சனகன மனகதி பாட்டை பாடினான் பாரு. எப்படிங்க? கன 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 கன. ப்ரீகேஜிக்கு 20,000 ரூபா, அப்புறம் எல்கேஜிக்கு 20,000 ரூபா, யூகேஜிக்கு 40. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு சரி 40,000 ரூபா, மொத்தம் 80,000 ரூபா கட்டியிருக்கேன். கோயிந்தா கன 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 கனன்னு போக வேண்டியது. ஆனா அந்த ஜேங்கிற வார்த்தை சொன்னான் பாரு, அது எப்படி அவ்வளோ அருமையா சொன்னேன். அருமையான எங்க ஆசை 80,000 போச்சா கோயிந்தா. முன்னாடியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கண்ணா என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? நம்ம பேரண்ட்ஸ் போய் டீச்சர்கிட்ட நல்லா சாப்பிட்றானா, பசங்க நல்லா படிக்கிறாங்களா, நல்லா படிக்கிறானா, என்ன பண்ணுறான், சேட்டை பண்ணுறான், ஆமாம் அப்படிதான் கேட்போம். இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிடுறாங்க, வர சொல்லிடுறாங்க நம்மளை. சரி பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி அவங்க கேட்குறாங்க என்னன்னு, வாத்தியார் வீட்டில் நல்லா படிக்கிறானா, நல்லா சாப்பிட்றானா, நல்லா படிக்கிறானா அப்படின்னு வாத்தியார் சேட்டை பண்ணாம இருக்கானா, வீட்டில் நல்லா படிக்கிறானா, அப்புறம் இருக்கிற 80,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கிட்ட விட்டோம். அப்படியே நல்லா படிக்கிறானா நாங்கள் வேண்டாம் உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ அவங்க நம்மள்ட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அடி சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பழக்க பிறந்தவளே. வண்டிகள நல்ல வரும், வண்டிகள நல்ல வரும். அட உட்காந்து யோசிப்பாங்களா, யோசிச்சுட்டு உட்காருவாங்களா, சும்மா உட்காந்து யோசிப்பாங்களா, இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. உட்காந்து யோசிப்பாங்களா, இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. காட்டு ரோசா வாசம், காட்டு ரோஜா வாசமுள்ள காட்டு ராஜா. ஒன்றும் இல்லை, எல்என்டியில் ஒரு லோன் வாங்கிவிட்டா இதுதான் இந்த பாடு வர்றேன். ஆம்பளை வாழ்க்கை எதில் ஓதுங்கிற, பாதி நாள் ஃபோனில் போகுது, பாதி நாள் பொம்பளை நீங்கள் வாங்கின லோனில் போயிட்டுருக்கு. வாங்கி அந்த காசு. காட்டு ரோஜா வாசமுள்ள காட்டு ரோஜா. நன்றி பாராட்டு. ஒத்த கல்லு சாமி முக்குத்தியா. இது என்ன பாட்டுது? சரி என்னன்னு கேட்க மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மண்ணு போடட்டும். இனிமே பிரபண்ண கிளாஸுக்கு நீ டெய்லி போற, என்ன பாட்டு பாடுற நீ? அவன் கிளாஸுக்கு நான் போவா பாட்டு படிக்க, அப்புறம் அவன் அப்படி சொல்லி கொடுக்க. அவன் இருக்க 5 பிள்ளைகள் ஏற்ற வந்துடும் பாடம் படிக்க. ஆத்தாடி மாமரத்து பூவெடுத்து
மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு நான் தொடவா பூவெடுத்து உங்களையும் கெடுத்துட்டானா? பூவெடுத்து பூவெடுத்து நிலவெடுத்து எந்திரியா தவக்கல பல்லாக்க படுத்த மாதிரி கிடக்கு. ரோட்ல அடிபடுத்த மாதிரி கிடக்குற. எந்திரியா முத. செப்பரியா இங்க இருக்கேன். சத்தியா என் பேர் அடுத்த அதாவது பேரே மாத்தி விடுவோம் இருக்கு. மகிழாடு மகிழாடு பாறையில நாங்க ஆடி இருக்கோம். ராஜா நம்ம சீசனுக்கு டான்ஸ் வேணுமுடா. அது சும்மா சும்மாடா. பாட்டுக்கு இந்த பிள்ளை சர்க்கஸுக்கு கிளம்பிருச்சுன்னா போச்சுடா. இருடா பேசாம எல்லாம் சவுந்தரப்படுத்துற பாடுது. பெங்களூர் இருக்குன்னு நீ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். பெங்களூரை காலம் கண்ணில் கூட நீ காமிக்கல. நீயும் பெங்களூர் இருக்குங்கிற நம்பிக்கையில் நானும் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்குறேன். உன் பேண்ட் பெங்களூர் கிடைக்காது. அது சும்மா கிடக்குதுல்ல. சும்மா கிடக்குதில்லையே எலவு மணி தோறுபட தின்பதில்லையே பாடும்பழம் வேணாங்குது பந்தி மெத்த வேணுங்குது. எல்ல மட்டும் பங்கு ஆட்டம் ஆடுவேன். என்ன காலை ஒடுக்கியா ஆட்டம் ஆடுவேன் பட்டு பாடுவேன் ஆட்டம் ஆடுவேன் ஓட்ட ஓடுவேன். குமத்தா ஏட்டுல டோமரி கைதட்டி பாராட்டி போச்சு. லலிதா ஜுவல்லரியில் வாங்கின நகை எல்லாம் போச்சு. ஒரு ஆட்டத்துக்கு அம்புட்டு லலிதா ஜுவல்லரி, கல்யாண் ஜுவல்லரி. சரி வாங்கிக்கிறோம் விடுங்க. அது பக்கத்தில் இருக்க கவரிங் கடையில் வாங்கினது. அது சும்மா கிடைக்குது இல்லையா?
தூக்கவா? நான் கால் தூக்கிறாதம்மா. என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பெண்கள் செய்யக்கூடாது. ஏங்க? பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்து ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசணும்னா, தவறான வார்த்தை இன்ன வரைக்கும் ஏதாவது பேசணும் வராது, பேசவே மாட்டேன். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சொல்லி கண்டிப்பா. நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. சரிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பொம்பளைகளை ஏன் தெரியுமா சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? அங்கே நாச்சு ஆம்பளை நிம்மதியா சாகட்டும்னு அவங்கள முச்சந்தியோட முக்காடு போட்டு விரட்டி விட்டாங்க. இங்கே போனாலும் வருவோம் நாங்க. நல்லா ஆடுறேன். உன்னை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. காதல்னா காக்காப்பி மாதிரி. காக்காப்பி மாதிரியா? ஏன்? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி தான். ஏங்க அப்படி சொல்றீங்க? நடந்து போயிட்டு இருப்பேன், காக்காப்பி எப்போ நம்ம தலையில் விழுகும்னு தெரியாது. ஆமா, அது மாதிரி தான் காதல் எப்போ நம்ம மனசுக்குள்ள வரும்னு தெரியாது. காக்காப்பியை கூட தொடச்சிடலாம். காதல் தொடக்கிறக்குள்ள அவன் படுற வாடு பெரும்பாடு. அது பரவிடும் துடைக்கிறதுக்குள்ள. காதல்ங்கிறது பனைமரத்தில் ஏறுற மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏறினவனுக்கு நொங்கு, அங்கேருந்து விழுந்தவனுக்கு சங்குடான்னு ஊதிப்பிட்டு போயிடுவாங்க. ஏறிட வேண்டியதான் விழுகாம. நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன் எங்க வாத்தியார் சின்ன வயசுலேயே சொல்லுவார். ஏங்க இப்போ நடக்கிறது எப்படிங்க சின்ன வயசுல சொல்லிடுவார்? நீ எல்லாம் பண்ணி மேய்க்குதான்ட்டு லைக் எப்படின்னு பாரு. என்ன பண்ணிட்டேனியா? வீட்டில் ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிருக்கேன், அது குட்டி பண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன். இன்னமா தொந்தரவு பண்ணுது. ஆமா, குழந்தை பிறக்கிறாலும் சந்தோஷமான விஷயம் தான். ஆமாங்க. இதில் அரசாங்கம் ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? மாசமான பெண்களுக்கு எவ்வளவு பணம் தராங்க? எங்க 28,000 தராங்க. எவ்வளவு சிரமப்பட்டு மாசம் மக்களும் ஒரு 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ரொம்ப வருத்தப்படுறீங்களே. அப்பெல்லாம் பாருங்க பெண்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அரசாங்கத்தை ஆண்களும் கொடுத்தாங்க. 3000 காசு, 6 லிட்டர் ஆப்பிள், அரிசி. அது என்ன எது கொடுத்தாங்க? புள்ள வரக்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா கொடுத்தாங்க. நாங்க பெத்து கூட கொடுத்தவங்க பெக்க வேணாம் கொடுக்குறாங்க. அது ரைட்டு. இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எது கொடுத்தாங்க? ரத்த ஊறதான். அவன் தான் கொத்தோட அறுத்து எடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன, ஊராட்டி என்ன? ஆமா, செத்த பாம்புக்கு முட்டையை வச்சானா பாலை வச்சான. உடஞ்ச செல்லுக்கு எதுக்குடா டெம்பர் கிளாஸ்? அதை சொல்லுங்க. உன்னை பார்த்து காதல் வந்துருச்சு. எப்படி கை கட்ட மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் வாங்க. காரைக்குடி அண்ணா ஸ்கிராப் சார்பாக பப்பன் டான்ஸ் இருவருக்கும் ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். காரைக்குடி அண்ணா ஸ்கிராப்ட் அன்புள்ளங்கள் சார்பாக எங்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பை பெருமிசித்துள்ளார்கள். 500 அன்பளிப்பை பெருமிசித்த காரைக்குடி அண்ணா ஸ்கிராப்ட் அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். ஆமாம், நல்லா இருந்தீங்க. எங்கள் இருவர் ஆட்டத்தையும் பாராட்டி கைதட்டி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். காதல் எப்படிப்பட்ட காதல்? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா. காதலிக்கே வரும் காணிக்கையில்லை, மயங்கவில்லை மன்னா. கிண்ணத்தை நான் மாட்டேன். கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து அதை அறிந்தாமல் தூங்காதே. உன்னை எல்லாம் ஒரு பெண்மை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இந்த மௌனம் மணி மாளிகைதான் கண்ணே.
கட்டி அணைத்து கவி பாடு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே. நன்றி நன்றி. உங்களை பார்த்ததுமே எனக்கு காதல் வரும். காதல் வந்ததெல்லாம் இருக்கட்டும் சத்யபிரியா. சொல்லுங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நானும் செத்துருவேங்க. அப்பயே சொன்னேன் சாதகக்காரன் என்னன்னு செத்தாலும் ஜனியை உன்னைய விடாது உன் கூட தாண்டா வரும்னு. என்னையா சொல்ற? சரி 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 சரி. அவ்வளோ பாசம். அப்படியா? ஏங்க என்னங்க என் கண்ணத்துல விழுகிற குழியை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கன்னத்துல விழுகிற குழியை பத்தி என்ன நினைக்கிறேன்? அவசரப்பட்டு படுகுழியில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இது குழியா? காதல்ல விழுகிறவங்கள குழியில தான் விழுகிற. விழுந்தா எந்திரிச்சிடணும், அதுல கிடந்தாதான் பிரச்சனை. என்ன படுகுழியா இருக்கு, எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. தெரிஞ்சுதான் விழுகிற விட. என்ன பண்ண மஞ்சப்பொடி தேக்கையில மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள கண்ணி தொட்ட இந்த கண்ணத்தோடும் காலமிகோ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள மல்லிப்பூவுக்கு ஒரு நேரமடி விட்டா கையெழுதொரு பாரமடி தொட்டு தொட்டு சேர்ந்த பின்னும் தீருமடி பொண்ணோட கையால நானும் மாறி பொண்ணோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயும் தேடி கண்ணே நாட்டு மாங்கு பாடி ஒன்னாச்சு வந்தா ஏறோ மோகம் தானா தீரும் மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்சு நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள முட்டான முட்டு வந்து பூத்ததென்ன பூவுக்குள்ள சேடு வந்து சேர்ந்ததென்ன தேனாறு உன்னுதடு வந்ததென்ன தேனெடுத்து நான் அறிந்த நேரம் உன்னோட பூமி நீ ஓடும் தேர் எப்போது ஊர்வலம் கூறு பன்னீர பூவாக தூவும் போது பஞ்சாங்க நாள் என்ன பாரு கையும் கையும் கூடும் நேரம் காதல் ராகம் காதம் பாடும் மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள கண்ணி தொட்ட தேவ வெள்ளம் இந்த கண்ணத்தோடும் காலமிப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச புள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச புள்ள. நன்றி நன்றி பாராட்டேன். நான் காதல் பண்ணும்போது எப்படி பண்ணேன், நீ என்ன வெறும் மஞ்சப்பொடின்னு கையை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்க? என்னங்க கோபப்படுறீங்க? இப்படியா காதல் பண்றது? எப்படி பண்ணணும் தெரியாதுல்ல எனக்கு, நம்ம என்ன பண்ணதில்ல. சிவாஜி கணேச ஐயா காதல் எப்படி தெரியுமா? அது எப்படி இருக்கும்? இங்க வா, இடுப்புல கையை வை, வச்சுட்டேங்க. இங்கிட்டு திரும்பு, கண்ணத்தோட கண்ணை ஒட்டு, மயக்கம் என்ன அவ்வளோதான், ஒரு தூக்குதான், அதோட முடிஞ்சிருமா? கோழி காதல் மாதிரி அவர்லாம் பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருந்தார். மயக்கம் என்ன அவ்வளோதான், அவர் காதல் முடிஞ்சு போச்சு. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஐயா அவர் இடுப்புல எல்லாம் கையை வைக்க மாட்டார், இங்க வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் உதடு ஒரு சைஸா உருட்டுக்கிட்டு போகும் பாரு அந்த பாட்டுல, இன்பமே உந்தன் சைஸா உருட்டிக்கிட்டு இருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா காதல் தெரியுமா? அது ஒரு சுத்தோட முடிஞ்சு போயிடும். வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, அவ்வளவுதான்.
கமலஹாசன் ஐயா காதல் தெரியுமா உனக்கு? அது எப்படி இருக்கும்? தெரியாதா? ஆஹா. என்ன சத்தம் இந்த நேரம்? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா? காதல் நீ ஆரம்பிக்கல இல்ல ஆ. படு இந்த பாட்டுல கதாநாயகி கெடுத்துரு. ஐயா காதலுக்கு யாரும் படுக்க கூப்பிடுற? இந்த பாட்டுல அப்படித்தான் நான் வர கெடுத்தாங்க. மாட்டேன். சரி இந்த காதல் பிடிக்கல உனக்கு? ராமராஜ ஐயா காதல் வேணுமா? சூப்பரா பண்ணுவாரு. ஆமா. செண்பகமே 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 தென்புதிகை சந்தனமே தேடி வரும் என்ன சேர்ந்திருந்தா சம்மதமே செம்பாயி. தண்ணி உன்னை எங்கே அடிக்கிற? ராமராஜ இந்த பாட்டுல போட்டு காலி அடிச்சு விட்டு பாலை கறந்துக்கிட்டு செம்பாயி. நான் கரவமாடா மாடு வத்த மாடாதான் போச்சு. பாரு என்ன பண்றது? தண்ணி அவன மோரையில அடிக்கிற. சரி மாட்டுக்கு வரல வேற எதுவும் வருதா? டேய் அது ஐயர் கேட்டாரு. பிச்சிருவேன் படவா. ஆஸ்பத்திரிக்கு போல. ஓ ஒட்டுக்குண்டி. பாப்போம். ஆமா. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு.